ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. மின் கட்டணம் செலுத்தும் முறை மாற்றம். புதிய உத்தரவை பிறப்பித்த மின்சார வாரியம் அமலுக்கு வந்ததாக அறிவிப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மின் கட்டணம் ரூபாய் 5000 மேல் கட்டுவது தொடர்பாக மின்சார வாரியம் புது உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. தமிழ்நாடு மின்சார வாரியம் பொதுமக்களின் வசதிக்காகவே ஆன்லைன் வசதிகள் அதிகப்படுத்தப்பட்டு வருகின்றன. வழக்கமாக அரசுக்கு செலுத்தும் கட்டணங்கள் எதுவாக இருந்தாலும் நேரில் சென்று மட்டுமே செலுத்தும் நிலை இருந்தது. ஆனால் இப்போது அனைத்துமே எளிதாகிவிட்டது. இந்நிலையில்தான் மின் கட்டணம் ரூபாய் 5000க்கு மேல் கட்டுவது தொடர்பாக மின்சார வாரியம் புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதன்படி இனி ரூபாய் 5000க்கும் மேல் இனி ரொக்கமாக கட்டக்கூடாது என உத்தரவிட்டுள்ளது. இது உடனடியாக அமலுக்கு வந்ததாகவும் மின்சார வாரியம் கூறியுள்ளது. இதற்கு முன்பு இந்த தொகை முதலில் ரூபாய் 20,000 இருந்தது. பின்னர் ரூபாய் 10,000 குறைக்கப்பட்டு தற்போது ரூபாய் 5,000 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து கரண்ட் பில் ரூபாய் 5,000க்கு மேல் வந்தால் இனி காசோலை அல்லது டிடி மூலமாக மட்டும்தான் கரண்ட் பில் செலுத்த வேண்டும் என்று மின்சார வாரியம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை ஊக்கப்படுத்தும் விதமாக இப்படி ஒரு உத்தரவை மின்சார வாரியம் பிறப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மின் கட்டணம் ரூபாய் 5,000க்கு மேல் கட்டுவது தொடர்பாக மின்சார வாரியம் புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதன்படி இனி ரூபாய் 5,000க்கும் மேல் இனி ரொக்கமாக கட்டக்கூடாது என உத்தரவிட்டுள்ளது. இது உடனடியாக அமலுக்கு வந்ததாகவும் மின்சார வாரியம் கூறியுள்ளது. இதற்கு முன்பு இந்த தொகை முதலில் ரூபாய் 20,000 இருந்தது. பின்னர் ரூபாய் 10,000 குறைக்கப்பட்டு தற்போது ரூபாய் 5,000 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மின் கட்டணம் ரூபாய் 5,000க்கு மேல் கட்டுவது தொடர்பாக மின்சார வாரியம் புது உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.